வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் எழுத்தாளர் சரண்யா அவர்கள் எழுதிய த சீக்ரெட் இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் மொத்தம் 13 கதைகள் இருக்குது. இந்த 13 கதைகளுமே இந்த எழுத்தாளர்களுக்கு நடந்த உண்மையான சில இன்சிடென்ட்ஸ் தான். ஆனால் இந்த இன்சிடென்ட்ஸில் அவங்க சந்தித்த நல்ல மனிதர்கள் பற்றியும் கெட்ட மனிதர்களை பற்றியுமே இவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட இந்த கதைகள் எல்லாத்தையுமே வாசிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனித நேயம், அப்புறம் இவங்க சந்தித்த நல்ல நல்ல மனிதர்கள்லாம் யார் யார், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சில விஷயத்த நமக்கு கிடத்துது. நம்ம சந்தித்த நல்ல மனிதர்கள் யார் யார் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேரை ஞாபகப்படுத்துது. அந்த இன்சிடென்ட்ஸுமே நமக்கு ஞாபகப்படுத்துது. முக்கியமாக நம்மளுடைய குழந்தை பருவம்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு சில போர்ஷன்ஸ் இதில் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இதில் உள்ள நிறைய கதைகள் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், சும்மா சாதாரணமாக நம்ம எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது சந்தித்த ஒரு மனிதர், அவர் என் கூட பேசின கம்யூனிகேஷனு, அதுதான் இதில் கதையாக சொல்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல், அவங்க வீட்டில் தோட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள், நாவல் பழ மரத்தை எனக்கு லீஸுக்கு கொடுத்துருங்க, அதை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குற ஒரு ஆள். ஸோ அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதைகள், அவரோட ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, அந்த ஃபேமிலி இவங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கதையிலும் வர அந்த மனிதரில் அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அது எல்லாமே இந்த புத்தகத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அந்த மனிதரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த நடந்த நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி போனாங்க, இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது இந்த புக்கில் ஸ்பெஷலாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். இந்த எழுத்தாளருடைய சின்ன வயசுலேருந்து அவங்க காலேஜ் போன டைமு, அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த டைமு, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் கதையாக சொல்லி நிறைய நல்ல மனிதர்களை நமக்கு காண்பிக்கிறாங்க. அந்த நல்ல மனிதர்களை பற்றி நம்ம வாசிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி க்ரியேட் ஆகுது. இந்த புத்தகம் அவங்க சந்தித்த மனிதர்களை பற்றி மட்டும் பேசாமல், அன்பு, வாழ்வியல், ஃபிலாசபி, ஹியூமனோட எமோஷன்ஸ் அண்ட் ஹியூமனோட கனெக்ட் பண்ணிக்கிற விதங்கள், இது எல்லாத்தையுமே இந்த புத்தகம் பேசுது. இந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் தான். நான் ரொம்ப நாள் கேப் விட்டு நான் படித்த ஒரு புக்கு இந்த புக்கு. ஸோ எடுத்தோன்னா இங்கிலீஷ் புக் வாசிக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு அந்த படிக்க முடியுமா முடியாதா, பாதியில் வச்சுருவோமா அப்படின்ற மாதிரியான தாட்லாம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக படிக்க ஆரம்பித்தேன். என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டைம்லலாம் நம்ம ஸ்கூலில் எஸ்ஏலாம் படிப்போம்ல, அந்த மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தைகளில் தான் வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஸோ வாசிக்க ரொம்ப எளிமையாக இருந்துச்சு இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம ஒரே நாளில் உட்காந்து படித்து முடிக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் உட்காந்து சிலர் படிக்க முடியும். இந்த புத்தகத்தோட கதைகளில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அதனால் நமக்கு வாசிக்க ரொம்பவே கனெக்ட் ஆகும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழில் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இங்கிலீஷ் புக்கை தமிழில் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த புக்கு நான் வாசிக்கும்போது. இந்த கதையில் சரிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு கொஞ்சமாக தாடியும் மீசையும் இருக்கும். பொதுவாக நம்ம நிறைய பொது இடங்களில் அந்த மாதிரி பெண்களை நம்ம பார்த்துருப்போம். பார்த்துட்டு நம்ம ஒரு சில கற்பனைகள் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம சில தாட்ஸ் நமக்குலாம் இருக்கும்ல, அது என்னென்ன அப்படிங்கிறத, அந்த எமோஷன்ஸ் என்னென்னங்கிறத, அதாவது சரிதான்ற அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஒரு கதை ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அண்ட் அவங்களோட உளவியல் பிரச்சனைகள் என்ன, அவங்க எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க, சொசைட்டி அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குட்டி நுணுக்கங்களும் இந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. யாரும் டச் பண்ணாத ஒரு சாப்டர்ஸாக அந்த சரிதான்ற அந்த 40 வயசு பெண்ணோட கதையை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மனிதர்களை பற்றி, அவங்க பின்னாடி இருக்கிற வாழ்வியலை பற்றி தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிங்க. நம்ம லைஃபுக்கு, நம்ம அணுகிற மனிதர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம ஒன்லி நம்ம ரிசீவ் பண்ணுற இடத்துல மட்டும் இல்லாமல், நம்ம நல்ல மனிதனாக இருந்து மற்றவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு தெரியும், ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படுங்க. இந்த புத்தகத்தோட பதிப்பகம் notionpress.com. புத்தகத்தின் விலை 285 ரூபா. இந்த புத்தகத்தோட பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த புத்தகத்தை பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. இந்த புக்குன்னு இல்லை, எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. தேங்க்யூ.